சகுனியின் சூழ்ச்சிகள், துரியோதனனின் செருக்கு, யுதிஷ்டிரனின் இயலாமை. பாண்டவர்கள் தங்கள் உடைமைகளை மட்டுமல்ல, நாட்டையும், ஏன் தங்களையுமே இழந்திருந்தனர். இப்போது திரௌபதியையும் இழந்தார்கள். பாஞ்சால நாட்டின் இளவரசி அவள். பாஞ்சால தேசத்தின் ஐஸ்வர்யம் இப்போது சூதாடப்பட்டது. வேள்வி தீயிலிருந்து உதித்த புனிதமான பெண் தீய சக்தியின் ஜுவாலைகளில் தள்ளப்பட்டாள். உதவியற்று, தனித்து, முழுமையான அவமானத்துடன் அந்த சபைக்கு இழுத்து வரப்பட்டாள். தர்மமே தர்ம சபைக்குள் இழுத்து வரப்பட்ட போது குருவம்சமே நடுங்கியது. இது உண்மையிலேயே தர்ம சபைதானா அல்லது அதர்மத்தின் அரங்கா என்று திரௌபதி வினவினாள். தங்களையே இழந்தவர்களுக்கு என்னை இழக்க என்ன உரிமை உண்டு? குருதேவா, அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் கற்றுக் கொடுத்தீர்கள். ஆனால் ஒரு பெண் அவமானப்படுத்தப்படும் போது மௌனமாய் இருக்கவும் கற்றுக் கொடுத்தீர்களா? விதுரரே, எது சரி என்று அறிந்தவர் நீங்கள். அதர்மம் கோலோச்சும் போது நம் மௌனம் காக்க வேண்டும் என்று உங்கள் ஞானம் சொல்கிறதா? நான் வெறும் உடமையா? எனக்கு உணர்வுகள் இல்லையா? இந்த சபையில் என்னை தன் சகோதரியாகவோ மகளாகவோ அல்லது மனைவியாகவோ காண்பவர் ஒருவருமே இல்லையா? சபை மௌனமாக உறைந்து போனது. தர்மம் குருடானது. அதர்மத்தின் சிரிப்பொலி எதிரொலித்தது. ஒரு பெண்ணின் மாண்புக்கு எதிராக துச்சாதனன் இறுதி அவமானத்தை செய்தான். அவளது ஆடையை கழையத் தொடங்கினான். அனைத்து ஆண்களும் மௌன சாட்சிகளாய் நின்றபோது ஒரு தெய்வீக சக்தி அவளின் காவலாக வந்தது. திரௌபதியின் ஹே கிருஷ்ணா என்ற அழுகுரல் அண்டம் முழுவதும் எதிரொலித்தது. கிருஷ்ணா! கிருஷ்ணர் தனது தெய்வீக சக்தியால் அவளது மானத்தை காக்கும் முன் வந்தார். அனைவராலும் உதவியற்றவளாய் பார்க்கப்பட்டவள் அன்று தெய்வீகத்தின் பிம்பமாக மாறினாள். அவை வெறும் ஆடைகள் அல்ல, அவை நீதியின் கேடயமாய் விளங்கின. அது திரௌபதியின் மானம் மட்டுமல்ல, அன்று தர்மமே நிர்வாணமாக்கப்பட்டது. அன்றுதான் பாண்டவர்களின் பெரும் சபதம் பிறந்தது. அன்றுதான் குருக்ஷேத்திர போரின் விதைகள் விதைக்கப்பட்டன. நான் சபதம் செய்கிறேன், துச்சாதனனின் இரத்தத்தை குடிப்பேன், அவனது நெஞ்சை பிளப்பேன். இந்த அவமானம் இப்போதே போரை கோருகிறது. நான் பாஞ்சால தேசத்தின் மகள் திரௌபதி சபதம் செய்கிறேன். இந்த துச்சாதனனின் ரத்தம் என் கூந்தலை நனைக்கும் வரை, பீமனின் கதை துரியோதனன் மார்பை பிளக்கும் வரை, அதுவரை அவிழ்க்கப்பட்ட என் கூந்தல் கட்டப்படாது. நான் எந்த ஆபரணமும் அணியேன். இவ்வவமானத்திற்கு பழி தீர்ப்பதே இனி என் ஒரு தர்மமாய் ஓங்கும். தர்மத்திற்கான போர் நிச்சயம் வரும். திரௌபதியின் அவமானம் அது வெறும் வரலாறல்ல, அது ஒரு எச்சரிக்கை. ஒரு பெண்ணின் மானம் பாதுகாக்கப்படாத இடத்தில் தர்மம் ஒருபோதும் நிலைக்காது. ஆனால் கிருஷ்ணர் இருக்கும் இடத்தில் நீதி ஒருபோதும் தோற்காது. ஏனெனில் அதர்மம் தலைதூக்கும் போது தர்மத்தை காக்க கிருஷ்ணரே மண்ணில் தோன்றுவார்.